ஹாய் காய்ஸ், இன்றைக்கி மாடியில் அடுப்பு வச்சு சமைக்கலான்னு ஒரு பிளானு. அதனால் காலையில் ஏஞ்சி மாடியை சுத்தம் பண்ணி விறகடுப்பை வச்சு அதை கழுவி விட்டு அதுக்கு பொட்டு வச்சு கோலம் போட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி என்னென்னா எங்கள் அப்பாவும் தீவிரமாக போய் கறியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. என்னையை நம்பி 1 கிலோ கறி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாலை தான் வச்சோம். பாலை வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஆரம்பித்தாச்சு. அப்புறம் ஜாமு, அப்புறம் ஆனியன் இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் மதியானத்துக்கு செய்ய ஆரம்பித்தாச்சு. அப்புறம் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா வத்த குழம்பு வச்சு வத்தல் வறுத்து இதில் எல்லாம் பண்ணாச்சு. திடீர்னு என்னடா விறகடுப்புன்னு யோசிக்காதீங்க, எங்கள் வீட்டில் சிலிண்டர் நின்று போச்சு. சிலிண்டர் 1 வாரம் கழிச்சு தான் வருமா. சரின்னு மாடியில் கொண்டு போய் வச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு. இது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா மணல் கொட்டியிருக்கு அந்த சைடு. இங்கே உட்காந்துட்டு வெட்ட வழி வானத்தை பார்த்துக்கிட்டு எப்படா மழை வரும், மழை வந்துட்டுனா முடிஞ்சு சோழி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுவும் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஃபேமிலியாக 4 பேருமே அங்கே தான் இருந்தோம். சாப்பாடு எடுத்துகிட்டு மட்டும் கீழே போயிடுறது, மற்றபடி பால் காய்ச்சி அதை குடிச்சிக்கிட்டு இருந்தோம். பாலில் ஏலக்காய் போட்டிருந்தோன்னா என் தங்கச்சி ஏதோ டெசர்ட்டில் சாப்பிட்ற மாதிரியில் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மா எப்போ அப்பளம் வறுத்தாலும் நம்மளுக்கு கையில் சாப்பிட கொடுத்துருவாங்க. அதோட அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் அந்த முருங்கைக்காவை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா அங்கே ஒரு குருவி உட்காந்துச்சு பாருங்கள். வீட்டுக்குள்ளே இருந்து அந்த குருவியெல்லாம் இப்போ தான் பார்க்குறோம். நல்லா வெரைட்டி கலராக நிறைய கலரில் இருந்துச்சு. அது எப்படின்னா இப்படி திரும்பும்போது ஒரு கலரு, பறக்கும்போது கலரு அப்படி இருந்துச்சு. அப்புறம் அந்த முருங்கை மரத்தில் பார்த்தா முருங்கைக்காய் இருந்துச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க அது கொடி முருங்கைக்காய் அப்படின்னாங்க. இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்னென்னா எனக்கே பாதி அளவுக்கு உயரமாக இருந்துச்சு அந்த முருங்கைக்காய். பாருங்கள், இந்த கொடி சில செடிக்கு நேராக அப்படி முருங்கைக்காய் அவ்வளோ பெருசாக வந்துருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வரட்டா?